சுலேகா ஆஸ்ட்ரோவின் விருச்சிக ராசி நேயர்களே, அன்பு வணக்கம். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசி மண்டலத்திற்குள் அவர் செல்ல போகிறார். இது செவ்வாய்க்கு நீச்ச இடம். அவ்வாறு செவ்வாய்க்கு நீச்ச இடம் என்று சொன்னாலும் பயப்படக்கூடாது, பேனிக் ஆகாம அதை நம்ம அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வேலை செய்யும் பொழுது கூர்மையான ஆயுதங்கள், நெருப்பில் வேலை செய்யும் பொழுது, அதே நேரத்தில் கொஞ்சம் வீரியத்தோட வேலை செய்கிற காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கியமாக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு சிறப்புகள் வந்து சேரும். எந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கிரகிச்சுக்கணும். அந்த கிரகிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ், உங்கள் கையில் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த அசையா சொத்துக்கள் வாங்குறது பற்றி, அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் வாங்குவதை பற்றி யோசிக்காதீர்கள், கொஞ்சம் தள்ளி போடுங்கள். மிக முக்கியமாக சுகஸ்தானம் நன்றாக இருக்கிறது. சுகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவியிலேயே இருந்த அந்த ஒரு கசப்புணர்வுகள் எல்லாம் போயிடும். ஒரு அழகான ஒற்றுமையாக குடும்பத்தை நடத்தி கொண்டு செல்வது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். அங்கே கேது பகவான், அது ஒரு உபஜயஸ்தானம், அந்த இடத்துல கேது பகவானும் வெற்றி இருக்கிறார். ஸோ உங்களுக்கு ஜெயம் கூடி வரப்போகிறது. முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கேது பகவான் கொடுக்க போகிறார் சூரிய பகவானுடன் இணைந்து. புத பகவான் 11ஆம் இடத்து அதிபதி, அவர் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. திடீரென்று ஒரு சில அதிர்ஷ்டங்கள் நீங்கள் நினைக்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் விஷயம்னு வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குழந்தைங்க கிட்டக்க குழந்தைங்க கொஞ்சம் நீங்கள் சொல்கிறபடி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நீங்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியும். அதே நேரம் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும். அதுக்குள்ள உங்களுடைய முடிவுகள், சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க தவறக்கூடாது. அதை தவறாமல் இருக்கணும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கும் பொழுது தான் சில முடிவுகளை நாம் எடுக்க முடியும். ஏன்னா அவர் கொஞ்சம் வீரியத்தோட வேலை செய்வார். அந்த வீரியத்தோட வேலை செய்யும் பொழுது நம்ம சில காரியங்களை நாம் சாதித்து கொள்ள வேண்டும். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறதுனால சந்தோஷமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய பணம் அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய பணம் உங்களை வந்து சேரும். இந்த மிக முக்கியமாக இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு சந்தோஷமான வார்த்தைகள் காதில் கேட்கும். முடிந்தவரை எதிராளிகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா எதிராளிகளால் நீங்கள் சந்தோஷத்தை காணப்போகிறீர்கள். எதிராளிகள் உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க, அதனால் நீங்கள் சந்தோஷத்தை காணப்போகிறீர்கள். விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க. உங்களை இல்லை உங்ககிட்ட பிடிக்கல, உங்களோட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போன நண்பர்களாகட்டும் அல்லது சொந்த பந்தங்களாகட்டும் மீண்டும் வந்து உங்களுடன் பேசுவார்கள். அதே நேரத்தில் அவங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு உங்களை கூப்பிடுவார்கள். ஸோ இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது. இருந்தாலும் மிக முக்கியமாக உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேணும். ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் சூரிய பகவான் நீச்சமாக போகிறார். அவ்வாறு நீச்சமாகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அங்கே செவ்வாய் பகவான் நீச்ச இடத்துக்கு வரார். அப்போ சூரிய பகவான் நீச்ச இடத்துக்கு வரும் பொழுது நாம் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும். கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் சௌக்கியமும் சந்தோஷமும் குதூகலமும் வரப்போகிறது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஆலோசித்து ஒரு நல்ல ஒரு ஆலோசகரை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு ஜோதிடரை பாருங்கள். ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அதை உங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள்
சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்துல அல்லது வேலை சார்ந்த விஷயத்துல ஐப்பசி மாதத்திற்கு மேல ஒரு சிறிய விதத்துல ஒரு தேக்கம் நிலை தோன்றும். அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.